வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கார்டியாலஜிஸ்ட், கோயம்புத்தூர். டிஜிட்டல் ஸ்க்ரீன் டைம் இது இப்போ ரொம்ப பரபரப்பாக பலராலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம். ஸ்க்ரீன் டைம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போ நாங்கள் மொபைலாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பேடாக இருக்கட்டும், அல்லது கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், டேபிள் டாப்பாக இருக்கட்டும், அதில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய நேரத்தை தான் நம்ம ஸ்க்ரீன் டைம்னு சொல்கிறோம். இது என்னென்னா, பொதுவாக ஸ்க்ரீன் டைம்னால் குழந்தைகளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு பலவிதமான ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் சொல்ல போகிறது அடல்ட்ஸ் அல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கும் ஸ்க்ரீன் டைம்னால் பிரச்சனை வருமா அப்படின்னு. இதை பற்றி போகிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் டைம் ப்ரொஃபஷ்னலாக அவர்களுடைய தொழில் நிமித்தமாக இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? சில பேருக்கு ஒன்றும் இல்லை, ரெக்ரியேஷ்னல், அதாவது பொழுதுபோக்கிற்காக ஸ்க்ரீன் டைம். அது என்ன, இது எப்படி? இதனுடைய அந்த விஞ்ஞானத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா, பொதுவாக இந்த 2 to 4 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு அடல்ட், ஒரு வயது முதிர்ந்த அப்படின்னா ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 to 4 மணி நேரம்ங்கிறது ஒரு ரெக்ரியேஷ்னல் வரைக்கும் எதுக்குமே அது நமக்கு ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ குறைவாக இருந்தால் அவங்களால அந்த வேலையே பார்க்க முடியாது. அதற்கு ஒரு அலவன்ஸ் என்னென்னா, அப் டு 8 hours, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அவங்க இருக்கலாம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால ஏன் அதை பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, தொழில் நிமித்தம் இருக்கிறவங்க அந்த 8 மணி நேரமும் தொடர்ந்து இல்லாமல் ஸ்க்ரீன் ஆஃப் டைம் அல்லது ஸ்க்ரீன் டிடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, நீங்கள் தொடர்ந்து வேலை பார்க்காம ஒரு அரை மணி நேரம் பார்க்குறீங்க, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஓய்வு, அது ஒரு நடை அல்லது ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துக்கு போய் காற்று வாங்கிக்கிறது, இந்த மாதிரி பிரேக்ஸ் அடிக்கடி கொடுத்து நீங்கள் வேலையை பார்க்கலாம். அதே சமயத்தில் என்னென்னா, இந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வேறு சில பிரச்சனைகள், கண்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னு கண் மருத்துவர்கள் சொல்கிறாங்க, கழுத்துக்கு பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு எலும்பு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இது எல்லாத்த விட ரெக்ரியேஷனில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மூளையே குழம்பி போகுதுன்னு மனோதத்துவ மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் என்ன தெரிஞ்சுக்குங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதை மனசில் வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த ஸ்க்ரீன் டைமில் ஒரு கவனிப்பு இருந்துகிட்டே இருக்கட்டும். ஏன்னா பல மொபைலில் அது உங்களுடைய ஸ்க்ரீன் டைமை அதுவே சொல்லுது. அதனால் தயவு செய்து இது உதாசீனப்படுத்தாதீர்கள். இந்த ஸ்க்ரீன் டைம்னால் உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. புரிஞ்சிட்டிங்களா? வணக்கம்.